வணக்கம். ஓம் நமோ நாராயணா. மகர ராசிக்கான சுக்கிர பயிற்சி ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து சுக்கிர பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஏழாம் இடங்கிறது யாரோட வீடு? சந்திரனோட வீட்டில். சந்திரன் வீட்டில் குரு உச்ச குருவாக இருக்கிறாரு. ஏழாம் இடம்ங்கிறது மகர ராசிக்கு சந்திரனுடைய வீடு. அப்போ சந்திரன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகிருக்கிறாரு. அப்போ சந்திரனும் சுக்கிரனும் சேரலாம், தப்பு கிடையாது. மகரங்கிறது சனியோட வீடு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நட்பு கிரகங்கள் கூடும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா கலத்திர ஸ்தானம் தானே, திருமணம் நடக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் இப்போ கிரகம் சுக்கிரன். இந்த ஒரு மாத பயிற்சி இது. இப்போ ஒரு மாதம் பயிற்சிங்கிறது சுக்கிரனுக்கு ஒரு மாத பயிற்சி சுக்கிர பயிற்சி. மற்ற கிரகங்கள் ஒரு வருஷம் குரு பயிற்சி நடந்து இப்போ குரு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கிறாரு சந்திரன் வீட்டில். இந்த பலன்கள்லாம் எப்படி கிரகங்கள் கொடுக்கும், இந்த மகரத்துக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கிரக மாற்றங்கள் வருஷத்துக்கு ஒரு மாறுறதுங்கிறதுல இந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒவ்வொரு இதுக்கு மாதத்துக்கு மாறுது பார்த்தீங்களா, சுக்கிரனு அது குயிக்காக கொடுத்துரும். இப்போ அடுத்த மாதம் லாட்ரி சீட்டு நமக்கு அடிக்குதுன்னா, நம்ம ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே லாட்ரி சீட்டு வச்சுக்கிறோம். எப்படா நமக்கு அந்த தேதி வரும், எப்போ ரிசல்ட் வரும் நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி டக்குன்னு யோகத்தை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறது சுக்கிரன். அதனால தான் ஒரு ராசியில் ஒரு மாதத்துக்கு இருக்குது சுக்கிரன். அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சி, இந்த சுக்கிரனால தான் அதிர்ஷ்டங்கள் வரும் ஒரு மனுஷனுக்கு. அப்போ அதிர்ஷ்டத்தை வேணும்னா அந்த சுக்கிரன் தான் நமக்கு மெயின். அப்போ நமக்கு ஒரு நமக்கு ஒரு பணம் ரிலீஸ் ஆகணும், நமக்கு பணம் வரணும் அப்படின்னா, இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதம் சம்பளம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சுக்கிரனால தான். அப்போ சுக்கிரனுக்கு பணம், சுக்கிரனுடைய இதை தான் அந்த பண்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது சுக்கிரன் தான். அப்போ பணத்தை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் விழுகுதுன்னா சுக்கிரன் அதிபதியாக இருக்கணும். அப்போ சுக்கிரன் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா பணம் நமக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கோச்சாரத்துலேயும் சுக்கிரன் நல்லா இருக்குது. ரெண்டாவது நமக்கு ஜாதகத்துலேயும் சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், பொண்ணு பார்த்துருவோம், சுப காரியங்கள் நடக்கும். அப்போ பொண்ணும் நல்ல பொண்ணாக அமையும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான பொண்ணு அமையும். நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல பொண்ணா, ஒரு அழகான பொண்ணா, லக்ஸுரியான வீடா பார்க்குறோம்ல, இந்த மாதிரி பொண்ணு நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக அமையும் திருமணத்துக்கு. அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்குன்னா, இப்போ அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடியான வாய்ப்புக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில், ஒரு கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும், இல்லை பேங்க் கடன், இல்லை கைமாத்து, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த கோச்சார சுக்கிரனால நமக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டங்களை நம்மனால வர வைக்க முடியாது, கிரகங்கள்னால தான் வர வைக்க முடியும். அப்போ அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். இதுக்கு இந்த அதிர்ஷ்டம் நமக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னா, சுக்கிர தோஷம்னு ஒன்று இருக்கும். அந்த சுக்கிர தோஷம் நமக்கு இல்லாமல் இருந்துச்சா அந்த சுக்கிரனால அதிர்ஷ்டம் நமக்கு பணம் வரும், அதிர்ஷ்டம் மூலமாக நமக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு குழந்தை கிடைக்காம இருக்குன்னா, நமக்கு உடம்புல சுக்கிரனுடைய விந்து அணுக்கள்ங்கிறதுக்கு சுக்கிரனுக்குரியது. நம்ம இன்னும் உடம்புல உருவாகுது இல்லைங்களா விந்துக்கள், இந்த விந்து அணுக்கள் உயிர் ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு சுக்கிரன் தான் மெயின். அப்போ உடம்புல தடை ஏற்படுத்துறது இந்த சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிர கிரகம் உடம்புல தடை இல்லாமல், ஜாதகத்திலையும் தடை இல்லாமல், சுக்கிர தோஷம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல குழந்தைய பிறக்கும். நமக்கு தடையே இல்லாமல் திருமணம் நடக்கும், நல்ல குழந்தையும் கிடைக்கும். அப்போ குழந்தைக்கு காரகனான சுக்கிரன் கலத்திரக்காரன் சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் நமக்கு ஏதாவது கோச்சார ரீதி இல்லைங்க, ஜாதக ரீதியாக ஏதாவது சுக்கிரனுடைய தடைகள் தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணணும்னா நமக்கு குழந்தை கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதக ரீதியாகவும் சரி, நமக்கு தடை இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல் 100% சக்ஸஸை கொடுக்காது, ஏதோ ஒரு இன்டிமேட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா சுக்கிரனுடைய சப்போர்ட் நமக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ குருவோட சப்போர்ட்டு நமக்கு இருக்குது, இப்போ சுக்கிரனுடைய சப்போர்ட்டு கரெக்டாக கோச்சாரத்தில் இருக்குது. இப்படி சுக்கிரனுடைய சப்போர்ட்டும் சூரியனோட குருவோட சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு நல்ல குழந்தை கிடைக்கும். இப்போ முயற்சி பண்ணும்போது குழந்தை கிடைக்கும். இதுதான் கிரக சப்போர்ட்டுங்கிறது. இப்படி 9 கிரகங்களுடைய சப்போர்ட்டு வேணும். ஒன்று கோச்சாரத்தில் அந்த சப்போர்ட்டு கிடைக்கணும், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த சப்போர்ட் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட முடியும். அதே மாதிரி தான் நம்ம தொழில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க.
தொழிலுக்கு வந்து நீங்கள் 5 ரூபா 5000 ரூபா வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம், 50,000 ரூபா வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம். அந்த 5 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 50 ரூபாய்க்கு விற்கலாம். எப்படி தெரியுங்களா? இதுதான் அதிர்ஷ்டங்கிறது. நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே சுக்கரம் நல்லாயிருக்கும். 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கலாம், சுக்கரம் நல்லா அருமையாக இருக்கும். அதனால அவங்களுக்கு பண வரவு இருக்கும். 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்பாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கினா 150 ரூபாய்க்கு விற்பாங்க. இதெல்லாம் வந்து சுக்கரனால இருக்குது. அப்போ சுக்கரனுடைய அதிர்ஷ்டம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஜனன ஜாதகத்திலேயே அந்த யோக பலன்கள் சுக்கரனால இருக்கனால வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் தொழில் மூலியமா இந்த மாதிரி வந்து சுக்கரன் ஆக்டிவிட்டிலே இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு லாட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது 1,50,000 ரூபாய்க்கு விற்றுரும். அவர் அந்த யோகத்தை வந்து தொழில் மூலியமாகவே சுக்கரன் வந்து கொடுப்பார். அப்போ ஒரு நார்மலாக இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு என்ன இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி சும்மா நடந்து போவாங்க. பார்க்கும்போது லாட்டி சீட்டுகளை பார்ப்பாங்க, ஒரு லாட்டி சீட்டு வாங்க, பார்த்தா டக்குன்னு கிடச்சிடும். இப்போ கேரளாலாம் பார்த்துருக்கீங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவுக்கு லாட்டி சீட்டு வாங்கி 1 கோடி ரூபா பரிசு வந்துச்சு, 5 கோடி ரூபா பரிசு. இதெல்லாம் எப்படின்னா, இந்த சுக்கரன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து யோகத்தை அடிச்சு விட்ரும். அது வந்து சுக்கரனால தான் நடக்கும், வேற யாருனாலும் நடக்க முடியாது. ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகிறோம் அப்படின்னா அந்த சுக்கரனால தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறதும் இந்த சுக்கரன் தான். நம்ம ரெக்ஸூரியான வீட்டில் இருக்கிறோம்னாலும் இந்த சுக்கரன் தான். இது எல்லாமே நமக்கு இந்த சுக்கரனால தான் ஏற்படும். இது எதனால சொல்கிறேன்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் வந்து 9 கிரக அமைப்புகளும் நமக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை, ராசி பலனே பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம். இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா, கோடிக்கணக்கான பேருக்கும் இதே மாதிரியே இருக்காது. மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெக்ஸூரி லைஃபாக இருக்காது. கீழே இருக்க 10% 30% ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, 60% ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க, 90 ஸ்டேஜில் 1% இருப்பாங்க. இப்படித்தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரிக்கு அந்த யோக பலன்கள் அமையாது. ஒருத்தருக்கு சுக்கர தசை நடந்து யோகமாக வருவார், ஒருத்தருக்கு சுக்கர புத்தி நடந்து யோகமாக வருவார். இதெல்லாமே அந்த கிரகத்துடைய சுக்கரனுடைய யோக காலத்தில் நடந்துடும். கோச்சாரமும் அப்படி வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ ஃபாரினுக்கே அவங்க போக முடியாமல் இருக்காங்க, பணமே இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யார் மூலியமா ஏதோ ஒருத்தர் உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஏற்று கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து சுக்கரன் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு சுக்கரனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம். இந்த 2 கிரகம் நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ வந்து சுக்கரன், இப்போ சந்திரனுங்கிற தாயை குறிக்கும். அப்போ அந்த கிரகங்கள் வந்து நமக்கு நல்லா இப்போ ஜாதக ரீதி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வெளிநாட்டில் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அதுக்கு சுக்கரன் காரணம் கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். சுக்கரன் வந்து பணத்தை அள்ளி கொடுத்துரும். சுக்கரன் வந்து ஒரு வசதியான வீட்டை கொடுத்துரும். சுக்கரன் வந்து ஒரு நல்ல அழகான திருமணத்தை பண்ணி கொடுத்துரும், நல்ல பொண்ணு அமைஞ்சு கொடுக்கும். இதெல்லாம் சுக்கரனாலே நடக்கிறது. மகரங்கிறது சனியோட வீடு. சனியும் சுக்கரன் நட்பு கிரகங்கள். சனி, சுக்கிரன், புதன் இதெல்லாம் நட்பு கிரகங்கள். அப்போ இதெல்லாமே வந்து இந்த சுக்கிரன் நட்பாக இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து யோகத்தை கொடுத்துரும். கோச்சாரத்திலே இருந்தாலும் சரி, தசையிலே இருந்தாலும் யோக பலனை கொடுக்கும். சாதாரண நிலையில் இருந்தால் கூட பெரிய லெவலில் வந்துடுவான். இதெல்லாமே இந்த சுக்கிரனால் அப்படி தொடர்ந்து ஒரு யோக பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வசதியாக இருக்காங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து நல்லா இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு எக்ஸூரியான வீட்டில் பிறக்கிறதுனால பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு சுக்கிரனுடைய அமைப்பு பாசிட்டிவாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருப்பார். வசதிங்கிறது ஒரு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வேணும்னா அது சுக்கரன் நல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெக்ஸூரியான லைஃப்பை அனுபவிக்கணும்னாலும் சுக்கரன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் சுக்கரனால வருது. நம்ம கோச்சாரத்தில் சொல்கிறது கிரக பலன்கள் வந்து எப்போ வேணாலும் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்துரும். அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நமக்கு ஒரு விருப்பம் வரும்போது லாட்டரி சீட்டு வாங்குறது, ஒரு சின்ன தொழில் பண்ணும்போது அதன் மூலயமா வருமானம் வர்றது எல்லாமே டக்குன்னு அமையிறது. இதனால தான் 1 மாத பயிற்சியாக வந்து இந்த சுக்கிரன் வருது, இந்த சுக்கிரன் கொடுக்குது. அப்போ நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கிறோம், அந்த இடம் வந்து அதிக விலைக்கு விற்கிதுன்னா அந்த சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரங்களாக இருப்பாங்க. இடம் வாங்கி போட்டு இப்போ வந்து நம்ம அந்த இடத்த விற்றா திருமணம் பண்ணிக்கலாம், இடத்த விட்டால் கடை வாங்கிக்கலாம், இல்லை இடத்த விற்றா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த சுக்கிரன் இருக்குது பார்த்தீங்களா, சுக்கிரன் வந்து அந்த இடத்த விற்க வச்சு பணத்தை கொடுத்துரும். அந்த இடம் 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 50 ரூபாய்க்கு விற்கும். 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 50 லட்ச ரூபாய்க்கு விற்கும், அந்த இடத்த ஏரியாவை பொறுத்து. அப்போ அது அந்த சுக்கிரனுடைய பவரேஷன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள புஷ் பண்ணி விட்டுரும், தூக்கி விட்டுரும். இதுதான் லக்குங்கிறது. இது வந்து இந்த சுக்கிரனால் மட்டும்தான் நடக்கும். இதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நான் நிறைய ஜாதகத்திலையும் பார்த்துட்டேன், நேரடியாகவும் நம்ம பார்த்துட்டோம்.
அப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய எப்படி பொசிஷன் இருக்குது, அந்த பொசிஷனை எப்படி நம்ம ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெதுவாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஒரு இதுலேருந்து ஒரு பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது, ஒரு பணம் உள்ளே வர்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படின்னு ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகம் பார்த்து அதுக்கு மேலே இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். செக் பண்ணும்போது துல்லியமாக தெரிஞ்சிருது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், அது கிரகங்களுடைய தோஷமாக இருக்கட்டும், அது ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இதுக்கு படிப்படியாகவே நம்ம ஜாதகத்துடைய அடிப்படையான விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ கிரகங்கள், அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நேயர்கள் பார்க்குறீங்க, சரி எனக்கெல்லாம் நாம் நிறைய பார்க்குறேன், ஆனால் எனக்கெல்லாம் நடக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுவரை எனக்கு நடந்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இதே சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வசதி இல்லாமல் இருக்கலாம், இதே ராசியில் இருக்க வசதியாக தான் இருப்பாங்க. இது அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு 10%, அவருக்கு 50% அப்படின்னா ஜனன ஜாதகம் நல்ல பவராக இருக்கும். அதனால் அந்த அதிர்ஷ்டத்தை சீக்கிரம் கிடைச்சிருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி தடைகள் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ ஜாதகம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஜாதகம் பார்க்குறது நம்மளுடைய அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் துல்லியமாக தெரிஞ்சிடும். எதனால எங்கே ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது என்ன நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, எதனால அந்த தொழிலுடைய பாதிப்பு இருக்குது, என்ன கிரகத்தினால அதோடைய தடை வருது, என்னதுனால அவங்க தொழிலை பண்ண முடியுங்கிறது துல்லியமாக கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணும்போது அது நம்ம சக்ஸஸை கொடுக்கும். இப்போ பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் பார்க்கணும், இல்லை அப்படி எனக்கு ஆன்லைனில் பார்த்து சொல்லணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். இதே மாதிரி கிரகங்களை பற்றி நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே சொல்லுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.